குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. இந்த பதிவுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். 2 வருட கிரகங்கள் சனி மற்றும் கேது. சனி கேது இணைவு வரக்கூடிய ஜாதகத்தில் தொழில் எப்படி இருக்கும், அவங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும், எதை செஞ்சா அவங்க ஜெயிப்பாங்க, எதை செஞ்சா அவங்க ஃப்ளாப் ஆயிடுவாங்க அப்படிங்கிற விஷயங்களை முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். இந்த 2 கிரக சேர்க்கையுமே கர்ம கிரக சேர்க்கைன்னு சொல்லுவோம். ஏன்னா கர்மகாரகனான சனி பகவானோடு கேது, சர்ப கிரகமான கேது சேருது. ஸோ இது கர்ம கிரக சேர்க்கை. இந்த கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் குடிசையில் இருந்தாலும் கோபுரத்தில் ஏற்றி உட்கார வைக்கும் இந்த கிரக சேர்க்கை. அதுதான் அந்த சனி கேது தரக்கூடிய மிகப்பெரிய உச்சகட்ட பலன் அது. அதே நேரத்துல கோபுரத்தில் இருக்கிறவங்க குடிசையிலையும் உட்கார வைக்கும். ஸோ யாருக்கு எது நடக்கும், எப்ப நடக்கும், எப்போ அந்த சனி கேதுவனுடைய பாதிப்பையோ அல்லது நன்மையோ ஒரு ஜாதகர் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறத அந்த பதிவுல பார்க்க போறோம். முதல்ல சனி அப்படிங்கிறது தொழில்காரகன், ஒரு கர்மகாரகன், காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி, கர்மஸ்தானத்துக்கு அதிபதி. கேது அப்படிங்கிறது சர்ப கிரகம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், நிழல் கிரகம். சனி கர்மகாரகன், நீங்க என்ன கர்மாவை தாங்கிட்டு வந்திருக்கீங்க இந்த ஜென்மத்துல அப்படிங்கிறத சொல்றது. கேது அதை கோச்சாரத்துல கொடுத்துட்டு போகக்கூடிய கிரகம். ரெண்டுமே கர்மா பேஸ் ஆன பிளானட்ஸ் தான். இவங்க 2 பேரும் இணைகிறாங்க ஒரு ஜாதகத்துல பார்த்ததையுமே சனி கேது இணைவு இருந்துனாவே பயம் வந்துடும். அந்த கிரக சேர்க்கை நல்லது இல்லை அப்படின்ற ஒரு பயம் வந்துடும். ஆனா இந்த கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய ஆள்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களா, பணக்காரர்களா, பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. கரெக்டா அந்த தசாபுத்தி நடக்கும்போது அதெல்லாம் நடக்குது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, முதல்ல சனியினுடைய காரகத்துவங்கள் தொழில், கேது நோய் எதிர்ப்பு, கடன், வழக்கு, அதாவது டவுன்கிரேட், வளர்ச்சி குன்றிய நிலை, போதும் நினைக்கிறது, எதுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிற, திருப்தி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு மனநிலைமையை கொடுக்கக்கூடியது கேது பகவான். பொதுவா சனி கேது இணைவு இருந்தாலே தொழில இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு கோடீஸ்வரன் தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன், கேதுவனுடைய காரகத்துவம் இல்லாத தொழில் எது தொட்டாலும் அவரை ஏழையாக்கி விட்டு விடுவார் கேது. கேதுவனுடைய தசை 7 வருஷம். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய லெவலில் உச்சத்தில் இருப்பாங்க. கேது தசை முடியும் போது ஆள் அட்ரஸ் இல்லாமல் போயிடும். அதே நேரத்தில் கேதுவனுடைய தொழில் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், எடுத்துக்காட்டுக்கு ஒரு பூஜா ஸ்டோர், ஒரு ஏழை ஒரு பூஜா ஸ்டோர் ஆரம்பிக்கிறார். கேதுவனுடைய காரகத்துவம் அது. இந்த பூஜை ஹோமங்களுக்கு சமத்துக்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு தொழில். ஸ்டார்டிங்கில் கீழ் மட்டத்தில் இருந்தாலும் அப்படியே வளர்ந்து 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 நல்ல டெவலப்மெண்ட் ஆயிடுவாங்க. அது அவர்களுடைய குடும்பத்தில் அவர் ஒரு பெரிய மனிதராக மாறிடுவார். உலகத்தையே ஜெயிக்க முடியும், உள்ளூருக்குள்ள பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க சமூகத்தில், அவங்களுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சியை அடையக்கூடிய நபராக இருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ கோடீஸ்வரனையும் ஏழையாக்குது, ஏழையை கோடீஸ்வரன் ஆக்கிடுது சனி கேது இணைவு. அந்த சனி கேது இணைவு நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, கேதுவனுடைய காரகத்துவ தொழில்களை செய்யணும். சார் எனக்கு தொழில் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை சார், 10 குடியரே பலம் இல்லாமல் இருக்கிறாரு. 10 குடியர் பலம் இல்லைன்னா சுயதொழில் பண்ணி பிரயோஜனம் இல்லை இல்லையா? அப்போ வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் சொந்த தொழிலை விட்டு போட்டு வேலைக்கு போறாங்கன்னு வைங்களேன், அவங்களும் பெருசா அந்த சனிக்கு எது பாதிக்கிறது இல்லை. மாசச்சம்பளம் வாங்குறவங்க, கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெருசா அது பாதிக்கிறது இல்லை. சுயதொழில்னு தொடும்போது தான் சனிக்கு ஏது இணைவு பெரிய லெவல்ல பாதிக்குது. அதுவும் தன்னுடைய சொந்த ஊர்ல, தான் பிறந்த இடத்துல தொழில் பண்ணி முன்னேறணும்னு நினைக்கிறவங்கள கண்டிப்பா கண்டிப்பா மிகப்பெரிய அதெல்லாம் பாதாளத்துல தள்ளிடும். அது எந்த மாற்றமும் இல்லை. சுயதொழில் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வேலைக்கு போறதுக்கெல்லாம் முடியாது, வேலைக்கு போறதுக்கு உண்டான கிரகநிலைகள் இல்லை என்னுடைய ஜாதகத்துல, சுயதொழில் தான் பண்ண, நான் சனிக்கேது நீ இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? சிம்பிளா சொந்த ஊரை விட்டு ஒரு 300-400 கிலோமீட்டர் வெளியில் உயரணும். நம்மளை யாருன்னே தெரியக்கூடாது. அங்கே போய் புது உறவுகளை, புது நபர்கள்ட்ட பேசி பழகி, முக்கியமா வேற லாங்குவேஜ் பேசக்கூடிய ஏரியாவுக்கு போயிடணும். உங்களுக்கு தமிழ் தெரியும்னா தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பேசுற இடத்துக்கு போயிடணும். அப்படி போயிட்டீங்கன்னா அங்கே வெற்றி உறுதி.
அங்கே சம்பாதிக்கிற காசை அங்கேயே இன்வெஸ்ட் பண்ணணும், அங்கேயே வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், அங்கேயே செட்டில் ஆகிடணும். மீறி மறுபடியும் சொந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. சம்பாரிச்சதெல்லாம் சொந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் புடுங்கிட்டு அனுப்பிவிடுவார் சனிக்கேது. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இந்த சனியும் கேதுவும் இணைவு வரக்கூடிய ஜாதகர்கள். பூர்வீக சொத்துல நிறைய தொந்தரவுகள் வருது. உங்களுடைய சொத்தை உங்க குழந்தைகளுக்கு எழுதி வைக்கினா கூட சரிபாதியை சரியா எழுதி வச்சிருங்க. உயிரோடு இருக்கும்போது எழுதி வச்சிருங்க. நம்ம இப்பவே எழுதி வச்சுட்டு நம்மளை கவனிக்காம போயிடுவாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு உண்டானதை நீங்க சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு குழந்தைகளுக்கு எழுதி வச்சிருங்க. இல்லாத பட்சத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் சேஃபாக இருந்துக்குவோம். அதுக்கப்புறம் குழந்தைங்க என்னமோ ஒன் வீக் போட்டுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய இறப்புக்கு அப்புறம் உங்களுடைய குழந்தைகள் அந்த சொத்தை மையமாக வச்சு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிடும். எத்தனையோ ஜாதகங்கள் அதை பார்த்துருப்போம். ஸோ பூர்வீக சொத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வேலையை செய்கிறது நல்லது. இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்தாக இருக்குது அப்படின்னா அது ஃபைட் பண்ணி கோர்ட்டு கேஸ் போகாமல் உங்களுக்கு கிடைக்காது. அங்கே ஒரே வழி ஏதோ அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் விட்டு கொடுத்து போயிடும். அதுபோல் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து ஏதோ ஒரு வகையில் வந்து சேர்ந்துடும். சண்டை சச்சரவு இல்லாமல். இல்லைன்னா கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போனீங்கன்னா காலம் ஃபுல்லாக அதுலேயே உட்காந்துக்கிட வேண்டியதான். ஸோ அப்படி ஒரு விஷயத்த சொல்லுது. இது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த கிரகச்சேர்க்கை மட்டும் பாதிப்பை தர்றதில்லை. சூரியன் சனி இணைவும் தருது. அதே போல் சனி செவ்வாய் இணைவும் தருது. சனி 5ஆம் இடத்துல இருந்தாலே தருது. சனி 5ஆம் இடத்துல இருந்தாலே இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்துருது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ சனிக்கேது இணைவு அப்படின்னாவே வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கிற பட்சத்தில் தொழிலில் பெரிய பாதிப்புகள் அது தர்றதில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இங்கே வைக்கிறோம். சரி, இது எப்போ நடக்கும்? ஏன்னா ஒருத்தர் பிறக்கும் போதே சனிக்கேது இணைவு இருக்குது இல்லையா? ஆனால் எல்லா டைமும் அந்த தொழிலில் அவருக்கு பாதிப்பு ஏற்படுறதில்லை. சில நாட்களில் தான் அது பாதிப்பை கொடுக்குது. அது எப்போ நடக்கும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அப்படின்னா கரெக்டாக பாருங்க, அவருடைய ஜாதகத்துல சனியினுடைய தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். இணைவு சனிக்கேது இணைவு இருந்து சனியினுடைய தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், அல்லது கேதுவனுடைய தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். அல்லது சனியோட நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் ஏதாவது கிரகணங்க தசாபுத்தி நடத்தணும், அல்லது கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகங்கள்னு தசாபுத்தி நடத்தணும். அல்லது எந்த திசையா இருந்தாலும் சனியினுடைய புத்தி கேதுவனுடைய அந்தரம் அல்லது கேதுவனுடைய புத்தி சனியினுடைய அந்தரம். இந்த டைம் கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் இந்த சனி கேது இணைவு இருக்கு இல்லைங்களா? அந்த சனி கேது இணைவுல இருக்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கும்பத்துல சனி கேது இணைவு இருக்குதுன்னு வைங்க. சாரி, மீனத்துல 98 99 வரவங்களுக்கு மீனத்துல சனி கேது இணைவு இருக்கும். இப்போ சனி அங்க பயணிக்கிறாரு மீனத்துல. தற்போதைய கோச்சாரம் சனி அங்கே பயணிக்குது. ஸோ இந்த டைமில் பாதிப்பை அதிகமாக கொடுக்கும். இதுக்கு முன்னாடி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மீனத்தை கடந்து கும்பத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்போ இதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய காலகட்டங்களையும் அந்த பாதிப்பை அவர் அனுபவிச்சிருப்பார். தசாபுத்தி இல்லைனாலும் சனியோ ராகுவோ கேதுவோ அந்த கிரகச்சேர்க்கை மேலே கோச்சாரத்தில் பயணிக்கும் போது, ஏன்னா கோச்சாரத்தில் தான் ராகுவும் கேதுவும் தன்னுடைய கர்ம பலன்களை தருவார்கள். அப்போ அந்த கிரகச்சேர்க்கை மேலே பயணிக்கும் போது கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும். சரி, இதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, சிம்பிளாக தொழில் மீது பற்று இருக்கவே கூடாது. அப்படி சம்பாதிச்சா முடிச்சிட்டேன், தொழிலில் நான் தான் கில்லி அப்படி அப்படின்னு அந்த பகட்டுத்தனம் இருக்கக்கூடாது. தொழில் மீது பற்றுதலே இருக்கக்கூடாது. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமையோட இருக்கிற வரைக்கும் நிதானமாக கரெக்டாக தொழில் செஞ்சுட்டு போகணும். அதில் ஒரு சர்வீஸ் மைண்ட் செட் இருக்கணும். உங்களுடைய விஷயத்த மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காம உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் வேலையாக இருக்கலாம் நல்லா பார்த்துக்கிடணும். ஏன்னா சனி வேலையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய தொழில் நல்லபடியாக போகும். கணபதி வழிபாடு பைரவர் வழிபாடு செய்துட்டு வரலாம். தொழிலை உங்களுக்கு சாதகமாக நடத்தி கொண்டு போகிறதுக்கு கணபதி வழிபாடு பைரவர் வழிபாடு செய்துட்டு வரலாம். ரைட். இப்போ சனிக்கேது இணைவு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே பாதிப்பை அனுபவிக்கிறது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஆனால் பூர்வீக சொத்து சம்மந்தமாக பாதிப்பு கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் இங்கே சனிக்கேது கூட புதன் சம்மந்தப்பட்டுருச்சு, இல்லை 6 கூடியவர் சம்மந்தப்பட்டாரு, இல்லை அட்டமாதிபதி சம்மந்தப்பட்டாச்சு அப்படின்னா
அவர்களுக்கு கர்ம வியாதிகள் வந்துடுது. உங்க தாத்தாவுக்கு என்ன பிரச்சனை இருக்கு உடல் ரீதியா, உங்க பாட்டிக்கு என்ன, முக்கியமா தாத்தா பாட்டி கர்ம வியாதிகள், முன்னோர்களுக்கு என்ன உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை ஜாதகருக்கும் வரும். அங்கங்க கொழுப்பு கட்டிகள் வர்றது, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது, அவங்களுக்கு அந்த குளிர்ச்சி ஆகவே ஆகாது. சைனடிஸ் பிரச்சனை வர்றது, இதெல்லாம் வரும் சனிக்கேது இணைவு இருந்ததுதான். கர்ம வியாதிகள் கண்டிப்பாக துத்திக் கொள்கிறது. இப்போ எப்பவுமே ஹெல்த்தில் ஒரு கான்சியஸ் இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஏமாற்றப்படுவார்கள். அதாவது ஏமாற்றப்படுறது எங்கே ஏமாற்றப்படுவாங்கன்னா ஆயுளில். ரெண்டாவது தொழிலில் ஏமாற்றம் உண்டு. தொழிலில் பெரிய கடனை கொடுத்துருதுங்க. தொழிலில் பெரிய கடனை கொடுத்துருது. ஆயுள் குறைபாடை கொடுத்துருது. சனி ஆயுள்காரகன், கேது ஆயுள் குறைபாட்டை கொடுத்துரும். ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். இப்போ ஒரு நண்பர் கேட்பாரு, கேட்டிருக்கிறாங்க. நேற்று ஜாதகம் பார்க்கும்போது இதெல்லாம் பெரிய ஆர்கியூமெண்ட், அதனால தான் இப்போ பதிவாகவே பண்ணுறோம். சார், எனக்கு சனி கேது இணைவு இருக்குது. குருவோட அந்த சனி பரிவர்த்தனை 99 வேறது, இல்லை குரு பார்வை இருக்குது, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. குரு அந்த கிரகச்சேரிக்கை கூட சம்மந்தப்பட்டாச்சு. ஒன்றும் பரிவர்த்தனையில் இணைவாகுது, இல்லை குரு பார்க்குது. இப்போ அந்த சனிக்கேது இணைவு இருக்கக்கூடிய ஜாதகர் குருவினுடைய பார்வையோ சேர்க்கையோ கிடைக்கும் போது சனிக்கேதுனுடைய பாதிப்பை குரு தடுத்து விடுவார், குறைத்து விடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரோக்கியம் பண்ணாங்க. கண்டிப்பா குறைக்காது, தடுக்காது. இது குரு பார்வை கண்டிப்பா பிரச்சனையை குறைக்கும் அப்படிங்கிறது பொதுவா ஜோதிடத்துல சொல்லக்கூடிய விதிதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா சனிக்கேது இணைவோ இருக்கும்போது குரு அது கூட தொடர்பு பெற்றதுன்னா ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும் தெரியுங்களா? காசு பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்கும். அப்பா, யாரோ ஜோசிக்காரன் என்னமோ சொல்றானப்பா, சனிக்கேது இனி வந்து அப்படி இப்படின்னா தொழில் பண்ண நல்லா தான் இருக்காங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறன்ற மிதப்பை கொடுக்கும். கொடுத்து வாழ்நாள் முழுக்க கடங்காரன் ஆக்கிடுங்க. எவ்வளவு சம்பாரிச்சிங்களோ அதை விட 10 மடங்கு கடனை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும். 10 மடங்கு கடனை கொடுத்துட்டு போயிடும். ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு நல்ல பேரை கொடுத்து சம்பாதிக்க வச்சு ஆசையை காட்டி பெரிய அதல பாதாளத்தில் தள்ளிடும் குரு தொடர்பு இருந்ததுன்னா. சுக்கிரன் தொடர்பு இருந்தா திருமண வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை கொடுத்தது, பெண்களால் அவமானத்தை கொடுக்கும், பெண்களால தான் ஏமாற்றம் நடக்கும். சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை கூட தொடர்பு இருந்தாலும் பொருளாதாரத்துல ஏமாற்றத்தையும் அவப்பெயரையும் கடனையும் கொடுத்துருது. அதுவும் பெண்களால, வாழ்க்கை துணையால நடக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இந்த சனிக்கு இணைவை ஹேண்டில் பண்ண ஒரு ஜாதகத்துல. சிம்பிளா இதுக்கு ரெமெடி அப்படின்னா பைரவர் வழிபாடு, கணபதி வழிபாடு செய்துட்டு வர்றது போதுமானது. முடிந்த அளவு சனிக்கேது இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் சுயதொழில் செய்வதை விட்டு வேலைக்கு போறது நல்லது. சுயதொழில் தான் செய்வோம்னா சொந்த ஊரை விட்டு ஒரு 300-400 கிலோமீட்டர் வெளியில் உயரணும். வேற்று மொழி பேசக்கூடிய இடத்துல போய் தன்னுடைய ஜீவனத்தை அமைச்சுக்கிறதுனால ஜாதகர் தொழிலில் முன்னேற்றம் அடைகிறாரு, அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இது எத்தனை ஜாதகத்தில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் நான் சொன்னது அப்படியே இருக்கும். இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. இது போல் ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு பதிவு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படக்கூடிய நபர்கள் ஜாதகம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயங்களை கேட்கும்போது எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை வீடியோவாக கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ உலக மக்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று நலமுடன் மாற எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த பதிவு முடிக்கல. நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.